Click Stories! Welcome to Click Stories. Today, we bring you the classic tale of the thirsty crow. ஒரு வெயிலான காலையில் ஒரு காகம் வானத்தில் பறந்து கொண்டிருந்தது. அதற்கு மிகவும் தாகமாக இருந்தது. அது எல்லா இடங்களிலும் தண்ணீர் தேட ஆரம்பித்தது. காகம் மரங்களின் அருகிலும் வீடுகளின் அருகிலும் தேடியது. ஆனால் எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. அது சோர்வாகி போனது. சிறிது நேரத்தில் ஒரு பழைய குடத்தை காகம் பார்த்தது. ஆகா, இதில் தண்ணீர் இருக்கலாம் என்று அது மகிழ்ந்தது. காகம் குடத்தின் உள்ளே பார்த்தது. அதில் கொஞ்சம் தண்ணீர் மட்டும் இருந்தது. ஆனால் அது மிகவும் கீழே இருந்தது. காகம் தனது அலகால் தண்ணீரை எட்ட முயன்றது. ஆனால் அது முடியவில்லை. காகம் சிந்திக்க ஆரம்பித்தது. அப்போது காகம் அருகிலிருந்த சிறிய கற்களை கவனித்தது. அதற்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை வந்தது. காகம் கற்களை ஒன்று ஒன்றாக குடத்தில் போட்டது. மெல்ல மெல்ல தண்ணீர் மேலே வர ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் தண்ணீர் மேலே வந்தது. காகம் மகிழ்ச்சியாக தண்ணீர் குடித்தது. அறிவு இருந்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்கலாம். Welcome to Click Stories. Today, we bring you the classic tale of the thirsty crow. ஒரு வெயிலான காலையில் ஒரு காகம் வானத்தில் பறந்து கொண்டிருந்தது. அதற்கு மிகவும் தாகமாக இருந்தது. அது எல்லா இடங்களிலும் தண்ணீர் தேட ஆரம்பித்தது. காகம் மரங்களின் அருகிலும் வீடுகளின் அருகிலும் தேடியது. ஆனால் எங்கும் தண்ணீர் கிடைக்கவில்லை. அது சோர்வாகி போனது. சிறிது நேரத்தில் ஒரு பழைய குடத்தை காகம் பார்த்தது. ஆகா, இதில் தண்ணீர் இருக்கலாம் என்று அது மகிழ்ந்தது. காகம் குடத்தின் உள்ளே பார்த்தது. அதில் கொஞ்சம் தண்ணீர் மட்டும் இருந்தது. ஆனால் அது மிகவும் கீழே இருந்தது. காகம் தனது அலகால் தண்ணீரை எட்ட முயன்றது. ஆனால் அது முடியவில்லை. காகம் சிந்திக்க ஆரம்பித்தது. அப்போது காகம் அருகிலிருந்த சிறிய கற்களை கவனித்தது. அதற்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை வந்தது. காகம் கற்களை ஒன்று ஒன்றாக குடத்தில் போட்டது. மெல்ல மெல்ல தண்ணீர் மேலே வர ஆரம்பித்தது. சிறிது நேரத்தில் தண்ணீர் மேலே வந்தது. காகம் மகிழ்ச்சியாக தண்ணீர் குடித்தது. அறிவு இருந்தால் எந்த பிரச்சனையும் தீர்க்கலாம்.